பரிசுத்த வேதாகமத்திலே எல்லாரும் அழகாய் பேசுகிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிரசங்கத்துல யாருமே குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப அழகாய் பேசுகிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமா. முதல்ல நம்ம இந்த மாடியில் ஒரு முறை பேசும்போது நான் வந்திருந்தேன். அப்ப எனக்கு தாகமா இருக்கிறேன், அதை பற்றி நான் பேசிட்டு கடைசியில் பிதாவே உடைய கைகள் ஆவியை ஒப்புவிக்கிற அதையும் பேசுகிறேன். 2 வார்த்தையை நான் பேசுகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே அழகாய் பேசுறீங்க. 7வது வார்த்தை நீங்கள் பேசிட்டு இருந்தால் கூட கடைசியாக 2 வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்டு இருப்பேன். ஒருவேளை நான் இதெல்லாம் வருத்தப்பட போகிறோம்னு வச்சுட்டீங்களான்னு தெரியல. கற்ற சித்தமாக இருந்து அடுத்த வருஷத்துக்கு கூப்பிடுறது வந்து 7வது வார்த்தை பேசி என்ன பண்ணிடுங்க, முடிச்சிருங்க. முடிந்ததுன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஏன் உட்காந்துட்டு இருக்கணும்? போகணுமா வேணாமா? யாரும் போகாம உட்காந்துட்டு இருக்கீங்க? அவருக்கும் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டார்ல, அவரே சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. எனக்கு அதான் இப்போ போக மாட்டேங்குதுன்னா என் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆமேன் போட்டு போகாம உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தோணுது. அல்லேலூயா. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இறைவன் இறுதியாக வேத வாஞ்சை நிறைந்து விண்ணப்ப ஜெபமாக வேத வாஞ்சை நிறைந்து விண்ணப்ப ஜெபமாக வேண்டி பிதாவை கூவி கூவி அழைத்தவராய் வேண்டி பிதாவை கோரி கூவி அழைத்தவராய் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இறைவன் இறுதியாக. ஆவியை ஒப்புவித்து மாமிசத்தை பிரித்து ஆவியை ஒப்புவித்து மாமிசத்தை பிரித்து தேவசாயல் எடுத்து பிதாவின் கை கொடுத்து பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இறைவன் இறுதியாக. தேவாலயத்திரையை 2ஆகவே கிழித்து தேவாலயத்திரையை 2ஆகவே கிழித்து பூவுலகை அசைத்து கன்மலையை பிளந்து பூவுலகை அசைத்து கன்மலையை பிளந்து பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இறைவன் இறுதியாக. வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து மோச பாவங்கள் நீக்கி மோட்சம் அடைந்திடலாம். மோச பாவங்கள் நீக்கி மோட்சம் அடைந்திடலாம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இறைவன் இறுதியாக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசின கடைசி வார்த்தை 7வது வார்த்தையாக பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை இயேசு உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 6 வார்த்தைகள் அழகாய் பேசினார். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசிட்டே வந்தார்.
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தனக்காக பேசினார். தாகமா இருக்கிறேன் அப்படின்னார்ல, அதுவும் தன்னை குறித்துதான். ஆனா அவருக்குள்ள இருந்த தாகம் என்ன? ஆத்தும தாகம். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்றைக்கு என்னை புரிந்து கொள்வார்கள்? நான் உலக பிரகாரமான தாகம் உள்ளவனா இல்ல, நான் விட்டு போகிறேன். இந்த ஊழியத்தை தொடர்ந்து யார் செய்வார்கள்? யார் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவார்கள் என்பதற்காக தாகமா இருக்கிறேன் என்று பேசினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடிக்கிறார். தொடங்கினது ஜெபம், முடிக்கிறதும் ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்திலே துவங்கி ஜெபத்திலே முடிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு ஜெபம் இல்லாது, அல்லது சோர்ந்து போய் தன் ஜீவனை கொடுக்கல, உரத்த சத்தமாய் என்ன செய்தாராம்? ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. உரத்த சத்தமா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரும் எந்த முட்டாள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். உரத்த சத்தமாய் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம். ஜெபத்துல துவங்கின நாம் நம்முடைய ஜீவன் மரிப்பதா இருந்தாலும் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜெபத்திலேயே என்ன செய்யணும்? எத்தனை பேர் நம்ம சாகும் பொழுது இயேசுவே உன் கையில என் ஆவிய சொல்லுவோமா? இந்த பிரசங்க கேட்கறது முக்கியம் இல்லைங்க. நாம சாகிறதா இருந்தா யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஜீவனை சொல்லுங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? ஐயோ மரணம் வருதுன்னு பயந்துருவீங்களா? இல்ல எமன் வரா, எரும மாட்டு மேல வரா, அது அந்த காலம். இப்ப பிளைட்ல வரா, கார்ல வரா, பஸ்ல வரா, சாப்பாட்டுல வரா, சிக்கன்ல வரா, மட்டன்ல வரா, எங்கதான் வரானே தெரியல. குடிக்கிற தண்ணியில வரா, ஜூஸ்ல வரா, போடுற டேப்லெட்ல வரா. இட்லி சாப்பிட்டா இட்லி போய் தொண்டையில அடிச்சுட்டு செத்து போயிடறாங்க, அதுல வரா. குடிக்கிற டீ சுத்தா ஊத்திங்கன்னா ஒருத்தர் அதில் செத்து போயிட்டான். எதுல தான் வரானே தெரியல. மரணத்துவ அப்ப சொல்லுவாங்க, எங்க பாட்டி எமதன்மம் வராடா, எங்க வரானா? எரும மாட்டு மேல பாச கயிறு எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அப்படின்னா ஒருத்தர் பாசமாவே வரும். எப்படி வரா? பாசமா வரா. இதுலதான் வரான்னு இல்லை, எதுல வேணாலும் வரா. கரண்ட்ல வரா, வெள்ளத்துல வரா, புயல்ல வரா. அவனுக்கு வாகனமே இப்ப கிடையாது, எல்லாம் வாகனம் தான் அவனுக்கு. மனுஷன் கையில இருந்து கத்தி வச்சிருந்து கத்தி வழியா வரா, எல்லாத்திலையும் வரான். ஆனா அவங்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து இதுவரையும் வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஜீவன் போகிறதா இருந்தா அவர் கையில என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். இயேசு எப்படியோ அப்படிதான் நாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தான்னு சொன்னார். நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னார். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கிற. கிறிஸ்து வேறா இருந்தால் நம் மரமா இருக்கும். அப்ப வேறானது பரிசுத்தமா இருந்தால் மரமா எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அப்ப கிறிஸ்துவோடு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கணும். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை என்ன செய்யணுங்க? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 23:34 கொஞ்சம் வாசிக்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அறியாதிருக்கிறார்கள். எவ்வளவு பரிந்து பேசினார் பாருங்களேன். தான் செய்வது அவங்க செய்யறதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்தாங்க, யாரும் தெரியாமல செய்தாங்க. ஆனா என்ன பண்ணாருங்க? மன்னிச்சா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சார் பொழுது கூப்பிட்டு நம்ம பிள்ளைங்க தெரிஞ்ச நண்பர்கள் தடாய், நான் உயிர் விட்டாலும் பரவாயில்ல, என்ன அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை என்ன செய்யணும்? போட்டு தள்ளுருங்கன்னு சொல்லியிருப்போம். இல்லை அதான் உண்மை. ஆனா அவர் என்ன பண்ணாரு? பிதாவே தாங்கள் செய்வதே என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இவங்க என்ன பண்ணுங்க? எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். அதெல்லாம் அவருடைய கரம் விரிக்கப்பட்டது. கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவா அவருடைய கரங்கள் விரிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்க மேலையும் என் மேலையும் வச்ச அன்பு, வானம் பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்கு அவருடைய அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். சீன தேசத்தினுடைய சுவிசேஷ பணியாளர் அவர் சொல்ல டாக்டர் எல் நெல்சன் பெல் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாய் குறிப்பிடுகிறார். எல்லாரும் இறப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்களாம். ஆனா இறப்பதற்கான அந்த வேலை வந்த பொழுது சொல்லுவாங்களா, நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்களா. ஆனா இவரோ தன்னை அப்படி பயந்துட்டு நான் வாழணும் அப்படின்லாம் சொல்லல. நம்மை ரெடியா வச்சுக்கிட்டார். எதுவா இருந்தாலும் ஓகே, பிதாவின் சித்தத்தை வெற்றியாய் செய்து முடித்துட்டு அவர் புறப்பட ஆயத்தமானார். அல்லேலூயா.
இந்த பூமியில நம்ம வாழுகிற காலங்களில நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியா என்ன பண்ணணும்? செய்து முடிக்கணும், நிறைவேற்றணும். மோசே தன் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாம யோசுவா கையில ஒப்பு கொடுத்துட்டு போறார். ஆனால் இயேசு தன்னுடைய ஊழியத்தை செவ்வையாய் செய்து முடித்தார். அதனாலதான் முடிந்ததுன்னு சொன்னார். சாத்தானை ஜெயித்தார், முடிந்ததுன்னு சொன்னார். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றார். 3 வருஷத்துக்குள்ள முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சிட்டார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். தான் பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பண்ணிட்டார். எல்லாத்தையும் முடிச்சிட்டு முடிந்ததுன்னு சொன்னவர் அதோடு மறிச்சிடாம ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு தெரியுது, யார் என் கையில இந்த ஜீவனை கொடுத்து என்னை அனுப்பினார்களோ அவர்கள் கையிலேயே நான் கொடுக்கிறேன்றார். அடுத்ததா சொல்றார், அந்த ஜீவனை எடுக்கவும் அதை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். வாசிக்கிற ஒரு வசனத்தை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 16:28 வாசிங்க. நான் முடிச்சேன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். யோவான் 16:28. இங்க பார்க்கிறோம், ஜீவனை அவர் கொடுக்கிறதுக்கு முன்னதாக சொல்றாரு, நான் எங்க இருந்து வந்தேன், திரும்ப நான் எங்க போறேன். நம்ம எங்க இருந்து வந்தோம்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், என் தாய் கருவறையில இருந்து என்ன செய்த வந்தோன்னு சொல்லுவோம். ஆனா எங்க போறீங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு போவோமா? சொல்லுங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களாம் எங்க போறீங்க? சாவு வந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, நமக்கு சாவு நெருங்கிடுச்சு. என்ன சாவுன்னு வந்தா நெருப்புன்னு சொன்னா சுட்டுருமா? என்ன சுடாது. எத்தனை முறை சாவு சாவுன்னு தான் சொல்றேன், சாவு வரலையே, வாழத்தானே வச்சுக்கிறாரு. எலியா என்கிற தேவ மனுஷன் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளோம்னா ஆண்டவர் என்ன செய்யல, அப்பமும் இறைச்சியும் கொடுத்து சாப்பிட வச்சு ஓட வச்சார். இல்ல நான் சாப்பிடணும்னு யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ இன்னும் ரொம்ப நாள் வாழ்வீங்க, ரொம்ப நாள் வாழணும்னு யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ சொல்லாம கொள்ளாம டேக் ஓவர் ஆகி போயிடுவீங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சாவு வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? என்னங்க வாங்கி தர மாட்டேங்க, யோ பிரசன் பண்ண கூப்பிட்டு அதை பேசியா அப்படின்னு எங்களை போய் சாவன சொல்ற அப்படின்றீங்களா? அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் சொல்றார், நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியும், எங்க போகிறேன்னு தெரியும். நாம கூட உயிர் விடுகிற சமயத்துல நமக்கு தெரியும் நம்ம எங்க போவோம், பரலோகத்துக்கு, பரதேசிக்கு. அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யோவான் 14 சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திற்கு வந்து உங்களை என்ன செய்வேன், அழைத்து கொண்டு போவோம். அப்ப எங்க போக போறோம்? அவரோடு கூட வாழபடியாய் போகிறோம். அப்ப சொல்லணும், நம்ம உயிர் விடுகிற அந்த கடைசி நேரத்தில், எப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் சுடுகாட்டுல இருக்க மாட்டேன், நான் கல்லறையில இருக்க மாட்டேன், ஒருவேளை இந்த போட்டாவில் இருக்க மாட்டேன், நான் செத்து பேருக்கு போட்டாவில் வச்சுட்டு நான் ஒரு 5 கிலோ ஆப்பிள், 5 கிலோ சாத்துக்குடி, 5 கிலோ கமலாப்பழம், வாழைப்பழத்துல வாங்கிட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு மெழுகத்தை ஏத்திட்டு நீயே சாப்பிட்டு போறல, நீ சாப்பிட்டு என் போட்ட முன்னாடி என்ன செய்யாத என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? வைக்காத. எங்க இருக்க மாட்டேன், நானு போட்டாவிலே இருக்க மாட்டேன், கல்லறையிலே இருக்க மாட்டேன், நான் புறப்படுறேன். எங்க போகிறேன்? என் ஆண்டவரோடு கூட வாழ்வதற்காய் போகிறேன். ஒரு நாள் நீங்களும் அங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோடு போகிறேன். நீங்க தான் அங்க வரணும், நான் இங்க வர மாட்டேன். எத்தனை பேர் இப்படி சொல்லுவீங்க? நான் போகிற இடத்தை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை, என் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், என் பிதாவினிடத்திற்கே போகிறேன். அதாங்க நம்பிக்கை. என் பிதா என்னை இந்த பூமியில அனுப்பினார், இந்த பூமியில நான் வாழ்ந்த காலம் முடிவடைகிறது, நான் அங்கே சொல்லுகிறேன். எங்க அப்பா உயிரோடு போது சொன்னார், நான் எங்க போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருடைய கரத்துல ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் அவர்கிட்ட போகிறேன்னு சொல்லி 2.25 மணிக்கு உயிரை விட்டார். சொன்னாரு, அதன்படி போய் சேர்ந்தார். அவர் இப்ப உயிர் இழுத்துன்னு பரிசைக்கெல்லாம் போகல. எங்க அம்மாவும் அதே போல போயிடுச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மரணத்தை கண்டு பயப்படல. எங்க அம்மாவுக்கு ஜோம் பண்றாங்க, ஆயுஷ் நாளை கூட்டி கொடுங்க. எங்க அம்மா சொல்லுது, ஆயுஷ் நாளை கூட்டி கொடுங்க, என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத, நான் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ஆயத்தமாயிட்டேன், ஒப்பு கொடு என்ன அப்படின்னா ஒப்பு கொடுத்து போயிட்டான். எங்க அப்பா ஒப்பு கொடுனாரு, போயிட்டார். அப்ப என்னன்னா அவங்க தன்னை தகுதியாக்கி கொண்டார்கள், ஆயத்தமாயிட்டாங்க. எங்க அப்பா சாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுல முழங்கால் பண்ணிட்டு அழுகிறார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா, இந்த பாட்டு பாடுறார். அதுக்கப்புறம் பாடாரு, எத்தனை திறன் என் பாவம் என் ஐயனை எதியே இறங்க ஐயனே பாடுறாரு. அவர் 4 நாளைக்கு முன்னாடி. எங்களுக்கே புரியல, ராத்திரில எழுந்து அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, வெடிகாலம் வரையிலும்.
அடுத்த 3 நாள் கழிச்சு சொல்றாரு, நீங்க யாரும் எங்கேயும் போக கூடாது, 3 நாள் வரலாம் எல்லாரும் என் கூட தான் இருக்கணும், வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் தங்க வச்சுட்டாரு. என் தங்கச்சி வர சொன்னாரு, எங்க அம்மா கூட பிறந்தவங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துதான் இருப்பாருங்க. கிடைச்சா சொல்லிட்டாரு, இன்னைக்கு என் உயிரை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துருவேன், நான் போயிடுவேன்டா, ஆனா நீங்க ஒரு நாள் அங்க வருவீங்க நம்பிக்கையோடு போறேன்னு போயிருக்கிறார். என் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, நான் போகிறேன், எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், நான் அங்க போகிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா நீங்களும் எங்க வர போறீங்கன்னு சொல்றாரு, அங்க வர போறீங்க. நான் வாசிங்க சொல்லுகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் ஆனபடினா தான் செய்கிற கிரியை அவன் என்ன பண்ணுவான், செய்வான், அற்புத அடையாளங்களை செய்வான். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 கொஞ்சம் வாசிங்களேன். யோவான் 10:17-18. நான் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால், நான் அதை கொடுக்கிறதுனால அவர் என்கிட்ட அன்பா இருக்கிறாரு, எவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமா, முன்னாடியே நான் இதுக்கு உத்தரவு வாங்கிட்டேன். ஹல்லேலூயா. சபை இருக்கு, சர்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு மூடிட்டு போயிடுவாங்க. ஆனா சாமி ஒருத்தர்கிட்ட இருக்கும் இல்ல, அவர் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், வரலாம், எப்ப வேணாலும் திறக்கலாம். அப்ப அதிகாரம் யார் கையில இருக்கு, சாவி கையில இருக்கு, சாவி வச்சிருந்த கையில இருக்கு, எப்ப வேணாலும் வரலாம் இல்ல. இப்பதான் வரணும், இப்பதான் போனா கிடையாது, எப்ப வேணாலும் வரலாம், முழங்கால் ஜோம் பண்ணலாம், இங்க கூட படுத்து தூங்கியது போலாம், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போலாம், இங்க படுத்துட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கையில என்ன இருக்கு. அப்ப ஏற்கனவே இவரும் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை திரும்ப எடுத்துக்கொள்ளும் அதிகாரத்தை பண்ணிட்டாரு. அதனாலதான் சொன்னாரு, நானும் என் பிதாவும் எப்படிதான் இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் அந்த கடவுளுக்குரிய ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். ஆனா நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்தார், ரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல யோவான் ஸ்நானகர் ஜீவனை விடுகிறார். ஸ்தேவான் 7ஆம் அதிகாரம் 60ல ஸ்தேவான் ஜெபம் பண்ணி என்ன செய்தானா, அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். இவனுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த விதம் வேற விதம். ஆனா கர்த்தர் ஒப்பு கொடுத்த விதமும் அதிகாரமா என்ன செய்தார், பிதாவே கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு அதிகாரமா சொல்றார். அந்த அதிகாரத்தோடு நம்ம சொல்லணும். ஜீவன் விடுவதாக கூட அதான் அடிக்கடி சொல்லணும், நம்ம ஜீவனை எடுக்கணும்னா கண்டனர் லாரியே வந்து மோதினாலும் கண்டனர் தான் சேதமாகவே தவிர நமக்கு சேதமாகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, 3 முறை தப்பிச்சிருக்கேன் நான். சப்பாரி ஃபயர் ஆகி லாக் ஆகிட்டு அதுக்குள்ள நான் என் மனைவி என் கூட வந்த 2 பேர் தப்பிச்சோம். பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல காலையில கிருஷ்ணகிரிக்காக போயிட்டு இருக்கேன். 2008ஆவது வருஷம் கோயம்பேடு மார்க்கெட்ல பஸ் ஏறினேன். சுகாச்சந்திரம் முன்னாடி பஸ் அப்செட் ஆகி இப்படி போயிட்டு இருந்த வண்டி இப்படி ஆகிட்டு படிக்கட்டு கீழே மாட்டிக்கிச்சு. கண்ணாடி ஃப்ரண்ட் கண்ணாடி உடைச்சி வெளியில வந்தோம். கர்த்தர் காப்பாத்தலாம். நிறைய பேருக்கு லேசான அடி. ஒரு பக்கம் வெளியே வந்து நின்று பார்த்தா ஒரு சைடுக்குள்ள மறுத்து போயிருந்தது. ஆனாலும் அதுக்கு அடுத்த பஸ் பிடிச்சி வேலூர் போய், வேலூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போய் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் 3வது ஒரு முறை பர்கூர் என்கிற ஒரு பகுதிக்கு நாங்கள் மலை பிரதேசத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம், மிஷினரி ஊழியத்துக்கு. அங்க லாரியில அந்த ஜெயிண்ட் ராடுன்னு சொல்லுவாங்க, அது கட் ஆயிட்டு வண்டி போகுது சரி பள்ளத்துக்கு. அப்ப சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சுவர் தான், அந்த சுவர் தான் அந்த முட்டி லாரியை காப்பாத்துச்சு. அப்ப இப்படி போய் விழ வேண்டிய வண்டி இப்படி தள்ளி நாங்க யாரோ அது எல்லாரும் பார்த்தாங்க. 66 பேர் போயிருந்தாங்க லாரியில. நான் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிறேன். அந்த வாகனத்தை யாரோ இப்படி போன பள்ளத்துல விழுந்திருக்கணும். இப்படி போன வண்டி திடீர்னு இப்படி தேயுது, ஒண்ணுமே புரியல. கர்த்தர் தான் என்னை காப்பாத்தினார். அப்படி வாகனத்துல பல வகையில காப்பாத்தினார். ஒரு முறை ஒரு வீட்டுல ஒரு ஊழியக்காரருடைய ஃபேமிலி வில்லியம்ஸ் சொல்லிட்டு வில்லிவாக்கத்துல அவருடைய வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே ஆடுறாங்க. பொண்ணு ஆடுறா, பாஸ்டர் ஹேண்ட்பேக் வச்சிருக்காரு. ஹேண்ட்பேக் அந்த ஹேண்ட்பேக்ல பைபிள் வைக்கிற ஹேண்ட்பேக் அதை எடுத்து ஜெபம் பண்றாரு. அதை கையில எடுத்து வாங்கி ஜெபம் பண்ணா பாஸ்டர் குரங்கு மாதிரி மாறுறாரு. அவர் ஆடுறாரு. இப்படி கட்டெல்லாம் உடைச்சிட்டு வந்து அப்போ ஆம்னி கார் வச்சிருக்கேன். இந்த காரை எடுப்பா தம்பி இருந்தா தம்பி எடுத்தான். பார்த்தா அவன் வந்து சொல்றான், கீழே எலுமிச்சம்பழம் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வரதுக்குள்ள எப்போ வந்துச்சு காருக்கு. உடனே எலுமிச்சம்பழத்தை எடுத்து அங்கேயே காலை வச்சு அழுத்தி போட்டு வந்துட்டே இருக்கிறோம். கரெக்டா
சிட்டி பஸ்ல வரும்போது வண்டி அப்செட் ஆக போகுது. 2:15 மணிக்கு சம்பவம் நடக்குது. அதே 2 மணிக்கெல்லாம் ஒருத்தரை தட்டி எழுப்பி 2:15 மணிக்கு தேவமார் பாஸ் போகிற கார் அப்செட் ஆக போகுது. அது ஆக்சிடென்ட் ஆக போகுது. அதனால ஆக்சிடென்ட் ஆக கூடாதுன்றதுக்காக நீ என்ன பண்ண, ஜோம் பண்ணிட்டு போரூர்ல இருக்கிற அருள்வழி நேசன் இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்லி அவர் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி சாஞ்சி நிமித்தி எப்படியோ ஒன்று தப்பிச்சிட்டோம், கீழே விழல. மறுநாள் காலையில 6:05 மணிக்கெல்லாம் போன் அடிக்கிறார். பாஸ்டர் நேற்று 2:15 மணிக்கு உங்க கார் இப்படி ஆயிருக்கு. ஆமா பாஸ்டர், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை தட்டி எழுப்பி ஜெபிக்க சொன்னார். இப்ப நம்ம மேல எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? சொல்லுங்க, உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருக்கு இதெல்லாம் அடையாளம். நீங்க நினைக்க கூடாது எனக்கு யாரும் இல்லை, நான் போகிறத யாரும் அறிய முடியும், கவலையே கூடாதுங்க. அதான் அடிக்கடி ட்ரெயினே வந்தா கூட ட்ரெயின் தான் நசுங்கிடும், நீங்க நசுங்க மாட்டீங்க. பயப்படுறீங்களா? ட்ரெயின்ல பல முறை போறேன், ஃபிளைட்ல போயிருக்கேன். ஒரு இடத்துல போகும்போது கடலுக்கு மேலதான் கூட இங்கெல்லாம் பஸ் பேர் இந்த பல்வன் டிரான்ஸ்போர்ட் போனா டிக்கெட் கலெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல நிப்பாட்டுவான்ல. அந்த மாதிரி டிக்கெட் கொடுக்கறதுக்கு என்ன நம்ம பண்றோம், கடற்கரை மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம். எட்டி ஜன்னல் ஓரத்துல தான் நான் டிக்கெட் போடுவேன். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து தான் பார்த்தா எங்க நிக்குது, கடல் மேல நிக்குது. எப்படி இருக்குன்றீங்க, அள்ளு இல்ல பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிக்குது பிளைட்டு. உடனே அங்கத்துக்கு வந்து கேக்குது, அது என்ன சாப்பிட்றீங்க, டிஃபன் வேணுமா, என்ன வேணும் கேட்குறேன், நூடுல்ஸா பிரியாணியா எல்லாம். அப்படி பாதி வந்திருக்கும் பாதி வேகாத இருக்கும் பிரியாணி. அதில் வெள்ளை வெள்ளையா இருக்கும். அதான் அந்த பிளைட்ல கொடுப்பான். ஒரு பிரியாணி 700 ரூபா, 2 வேர்க்கடலை பொட்டலம் வாங்கினீங்கன்னா அது 700 ரூபா, ஒரு தண்ணீர் பாட்டில் 300 ரூபா. இப்படி அந்த பிளைட்ல சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய நம்ம இதை உள்ள கொண்டு போக முடியாது, நம்ம கொடுக்கறது சாப்பிடணும். சரி கவனிக்க, நீங்களும் போய் வருவீங்க ஒரு நாளைக்கு, கவலைப்படாது. ஏக்கத்தோடு பாக்குறீங்களா, போய் வருவீங்க இயேசு நாமத்தினால. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போவார். இப்ப யோசிக்க, நம்ம அந்த கடற்கரைக்கு மேல நிற்கும் போது ஒரு பயம் இருக்கும், மரண பயம். ஆனாலும் இன்னொரு பக்கம் கவலை, இப்படியே போனாலும் எங்க போயிட்டு போறோம், அவர்கிட்ட போறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? ஆண்டவருடைய மரண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற நான் பயப்படவே கூடாது. எங்க அப்பா மரணத்தை வென்றவரையா, கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு லாபம். எத்தனை பேர் சொல்ல முடியும், சாவு எனக்கு லாபம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நிறைய பேர் இப்ப குழந்தை குட்டியெல்லாம் வெட்டி எப்படி பொறுத்துன்றீங்களா? போக மாட்டீங்களா? சொல்லுங்க, செத்தாவிட உயிரோடு எடுக்கலாம், கவலைப்படாதீங்க. சாவு எனக்கு லாபம். அல்லேலூயா. ஆந்திராவில இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, ஆலத்தூர் சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். பயங்கர விசுவாச போராட்டம். இந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா பொண்ணு செத்துட்டா. 1/2 மணி நேரம் ஒண்ணுமே இல்லை, பேச்சு மூச்சு ஒண்ணும் கிடையாது. அசைந்தாலும் கையை அசைல பண்ணாலும் அவங்க ஐயகாரு அப்படின்னு கத்துறாங்க. நான் ரம்யான்னு கத்துறேன், அது ஒண்ணுமே இல்லை, பேச்சு மூச்சு இல்லை, உடம்பு அப்படியே தலையில இருந்து சூடு அப்படியே தனியுது. உடனே நான் உங்களை பார்த்து சொன்னேன், ஏசுநாதர் சொன்ன டைலாக் தான், இவ சாகல நித்திரையா இருக்கிறார். நான் அந்த டைலாக் சொல்லிட்டேன், உடனே சொல்லிட்டேன் பாருங்க, உயிர் போயிட்டே இருக்குது. இவ சாகல நித்திரையா இருக்கிறார். தூங்குறவங்களை என்ன பண்ணிடலாம், எழுப்பலாம். தூங்குறமா நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது, அதனால நான் தூங்குறான்னு சொல்லிட்டேன். இப்ப தூங்குறவங்களை என்ன பண்ணோம், பேர் சொன்னா என்ன பண்ணுவா, எழுந்து. உடனே ரம்யான்னு சொல்லி அவ மார்பிள கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, என் கூட பட்டுதரன்னு ஒரு ஐயா இருந்தாரு, என் சர்ச்சை விசுவாசிகளுக்கு தெரியும் அந்த சம்பவம் நடந்தது உண்மை. அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா அவ்வளவுதான், மூச்சு உள்ள வந்துச்சு. அப்புறம் எழுந்து உட்காந்தா பொடிக்க தண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜெபம் பண்ணவே பயமாயிடுச்சு, இன்னொரு கூட செத்துட்டேன், என்ன பண்றது? எனக்கு அன்பான தேவனோட இப்ப நான் சொல்றது உண்மைங்க. அப்படி ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இவர் சொல்றாரு, அவர் பெரியவரா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறார்னா அவர் பெரியவர். வாசிக்கிற லூக்கா யோவான் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29 வாசிக்க. ஆமா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவர். கூடாது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க ஜீவன் யார் கையில இருக்கு? சொல்லுங்க, உங்க ஜீவன் யார் கையில இருக்கு? சத்தமா சொல்லுங்க, என் ஜீவன் யார் கையில இருக்கு? என் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு, இயேசுவின் கரத்துல இருக்கு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என் ஜீவனை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது. கல்வாரி சிலுவையில பாட்டுக்கு ஒரு பழைய அம்பாசடர் வச்சிருந்தேன். அப்பாவை கூட்டிட்டு போவோம், எப்படி ஒரு 6-7 முறை போவோம். போய் உள்ள போய் கல்வாரி சிலுவையில ஒரு மெட்டு எடுப்பாரு, நெஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. திரும்ப கேன்சல் ஆகி அடுத்த நாள் திரும்ப போவோம் ரிகார்டிங். அவன் ஒரு தேதி கொடுப்பான், திரும்ப அடுத்த நாள் போவோம். மறுபடியும் கல்வாரி சிலுவையில 2 அடி போடுவாரு, மறுபடியும் நெஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. பாடவே முடியாது.
எப்படி ஒரு 6, 7, 8 முறை போயிருக்கும் பாருங்க அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும். ஆனா அதே பாட்டை மலை மேல ஏறி எடுத்தார். அதான் பெரிய பலன். பலவீனனும் தன்னை சாதாரண மலையில நல்ல உயர்ந்த மலை, நிஜமாவே மலை மேல ஏறிட்டார். அப்ப ஆட்டு பிரச்சனைனே தெரியாது. எப்படியும் நெஞ்ச பிடிச்சிட்டு மேல ஏறி மலைக்கு மேல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஷூட்டிங்லாம் எடுத்துட்டு இறங்கி வந்து பல இடத்துல திரிஞ்சு அந்த சீடி பார்த்தீங்கன்னா முதல்கள் கிட்ட சீடி வந்து நேச்சுரா எடுக்குது. எல்லாமே நடந்து போலியா கிடையாது. அவ்வளவு செலவு பண்ணார் அதற்கு. நான் யோசிப்பேன், ஒரு பாட்டுக்கு 8 முறைக்கு மேல போய் கேன்சல் ஆகி வந்துடுறோம். ஏன்னா இவருக்கு முடியல. ஹாஸ்பிட்டல் போவாரு, நல்லா ஆயிடுவார், திரும்ப போவாரு, மறுபடியும் பாட்டு பாடுவார், மறுபடியும் நெஞ்சு பிடிச்சிட்டு வந்துடுவார். இந்த பாடல் இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மை பலவீனப்படுத்தினாலும் ஆனால் அநேகரை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில மறக்கவே முடியாது அந்த அனுபவத்தை. ஏன்னா நான் கிட்ட இருந்து பார்த்தேன். அவங்க பிள்ளைங்க யாருமே வரல கூட, நானும் என் கூட போகன் 2 பேரும் தான் போனோம். அந்த பாட்டை அவர் எந்த சூழ்நிலையில பாடுனான்னு எனக்கு தெரியும். ஒரு பாட்டுக்கு ஒரு சாட்சி இருக்குங்க. அவ்வளவு அவர் வந்து கஷ்டப்பட்டு பாடினார். அப்படி இருமிக்கிட்டே பாடுவார். கஷ்டம். இதுல நிறைய பாட்டு அவர் பாடின பாடல் கேசட்ல இருக்கு. எனக்கு அன்பான தேவனோட தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்க. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். உங்க வீடுகளில போடுங்க. அந்த பாட்டை கேட்கும் போது தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, என் பிதா எல்லாரிலும் எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 13:4 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4. அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போறோம்? பிழைத்திருக்கிறோம். ஆமே. அவர் பலவீனனாதான் அடிக்கப்பட்டாராம். ஆனா பலமுள்ளவராய் மாறினார். அவர் எப்படி பலமுள்ளவராய் மாறினார், அது போல நம்மையும் பலமுள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவரோடு கூட நாம் அடிக்கப்பட்டோம், அவரோடு கூட நாம் பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 6 4 வாசிங்க. 5, 6, 7 வரலாம். ரோமர் 6. ஆமா வாசிங்க. 6ஆம் அதிகாரம். ஆதலால் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. மூலிகை ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் என்னவா மாறுவோம்? உயிர்த்தெழுவோம். எது வரைக்கும் நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சாயல்ல தான், அவருடைய மரணத்தின் சாயல்ல தான் நம்ம மூலிகை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அவர் எடுத்திருக்கும் பொழுது நம்மள என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். அவர் எடுத்து போயிட்டார் நமக்கு முன்னாடியே. அப்ப நாம அவர் வரும்பொழுது கல்லறையில இருந்தா கூட என்ன செய்வோம்? எழுந்து போவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:28 வாசிக்க மறுபடியுமா? யோவான் 16:28. நான் எப்படி வந்தேன்? உலகத்துக்கு வந்தேன். நான் திரும்ப எங்க போறேன்? பிதாவிடத்தில். உலகத்தை விட்டு பிதாவிடம். இந்த உலகத்தை நாம் என்ன செய்யணும்? வாழுகிற காலத்தில வெறுத்து வாழணும். இந்த உலகம் நம்மோடு கூட இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுக்கணும், நாம் மரணத்தை சுமந்தவர்களாய் வாழணும். நம்ம எப்படி வாழணும்? ஆமா, என்னைக்கு வேணாலும் மரணம் வரலாம். மரணத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம என்னைக்கு ஆயத்தமா இருக்கணும். சாவு வந்தாலும் ஓகே, ரெடியப்பா, ரெடி டு கோன்னு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம அதை கண்டு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், யோவான் 19ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. யூதருக்கு ராஜான்னு பிலாத்து எழுதி வச்சுட்டாரு. ஆனா அவனுக்கு சொல்றானுங்க, அவன் தன்னை யூதருக்கு ராஜா என்று சொன்னான் என்று எழுதுங்கன்றாங்க. ஆனா பிலாத்து சொன்னார், எழுதினது. கடைசி அவர் யூதருக்கு ராஜாவா இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல்
எழுதினது கூட மாற்ற முடியாது அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவா என்ன செய்கிறார் பூமிக்கு. எந்த ஜனங்களை அவர் அடிச்சு கொண்டாங்களோ, ரத்தம் சிக்கினாரோ, அந்த வஸ்திரத்தோடு கூட சிகப்பு வஸ்திரம் அணிந்தவராய், அவர் செங்கோல் ஏந்தியவராய், ராஜ கிரீடம் சூட்டப்பட்டவராய் காட்சி கொடுக்க போகிறார். பூமியில உள்ள சகல கோத்திரத்தான் அதை பார்ப்பார்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஏன் இன்னும் யூதர்கள் மனம் திரும்பலன்னு சொன்னா, அவங்க மனம் திரும்பாத வரையில நமக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டே இருக்கு. அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா, எல்லா யூதர்களும் மனம் திரும்பிட்டாங்கன்னா அவர் வந்துருவார். அல்லேலூயா. அவர்களாலதான் நமக்கு அனுக்கிரகம் கிடைச்சிட்டே இருக்கு. அவங்க இன்னைக்கு ராத்திரி மனம் திரும்பினாங்கன்னா வெடியற் காலையிலே வந்துருவார், சொல்லவே முடியாது. அதனாலதான் சொன்னார், பால் கொடுக்கிற தாய்மார்கள் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னார். வயலுக்கு போனவங்க எப்படி இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா எப்ப வேணாலும் வருவார். ஒருவரை எடுத்துக்கொள்ளப்படுவார், கைவிடப்படுவார். அல்லேலூயா. வீட்டை பிரிக்கிறேன்னு சொல்லி மேல ஏறிட்டா, மேல ஏற்ற எடுத்துக்கொள்ள போலாம், இல்ல கீழே இருக்கிற மேல போயிடலாம். வீட்டு மேல போனோம் அங்கேதான் இருப்பான், சொல்ல முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் சமீபமா இருக்கிறது. அவர் ஜீவனை தன்னுடைய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஜீவன் அவர் கையில இருக்கு. நான் மரித்தாலும் அவரோடு கூட வாழ்வேன், எனக்கு மரணத்தை கண்டு என்ன கிடையாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பிதாவை உடைய கைகளில் என் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தது போல நாம கூட என்ன செய்வோம், ஒப்பு கொடுத்து வாழ்வோம். இந்த பூமியில வாழ்கிற காலங்களில் கொஞ்ச காலமா இருந்தாலும் அவரை சார்ந்து வாழ்வோம். சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏழு இருக்கலாமா? இப்படி கொஞ்ச நேரம் எழுப்பினீர்கள், கண்களை மூடி 7 வார்த்தைகள் அழகாய் நாம் பேசுவதை கேட்போம். ஒவ்வொருத்தரும் அழகாய் திருஷ்டாந்தங்களோடு, வியாக்கியானங்களோடு, உதாரணத்துவங்களோடு பேசினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஜெபத்துல துவங்கினவர் ஜெபத்துல முடித்தார். இன்னைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? உலக அன்பு கடந்து போகுது, மனித அன்பு மறைந்து போகுது, உண்மை அன்பு மாறி போகுது. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்ல வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்ல வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. உலக அன்பு கடந்து போகுது, அன்பு தனித்து போகுது, பிள்ளை அன்பு மாறி போகுது, உறவின் அன்பு உணரி தள்ளுது. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்ல வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்ல வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. உலக மாயையில் வாழ்ந்த என்னையும் மீட்டு எடுத்தவர் இயேசுதானையா. உலக மாயையில் வாழ்ந்த என்னையும் மீட்டு எடுத்தவர் இயேசுதானையா. பாவம் சாபம் போக்கி என்னையும் ஒரு வாழ்வை தந்த தெய்வம் இயேசுதான். பாவம் சாபம் போக்கி என்னையும் ஒரு வாழ்வை தந்த தெய்வம் இயேசுதான். எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்ல வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. உலக அன்பு கடந்து போகுது, பிள்ளை அன்பு மாறி போகுது, உறவின் அன்பு உளறி தள்ளுது. வாழ்க்கை எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்ல வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை. தாயும் தந்தையும் வெறுத்து
போதெல்லாம் கைவிடாதவர் நம் இயேசு ஒருவரே. தாயும் தந்தையும் பிறந்த போதெல்லாம் கைவிடாதவர் நம் இயேசு ஒருவரே. தேவ அன்பு என்னை தாங்குதே, தேவன் இயேசு கிருபையே. தேவ அன்பு என்னை தாங்குதே, தேவன் இயேசு கிருபையே. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்லா வாழ்க்கை மாயையான வாழ்க்கை. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்லா வாழ்க்கை மாயையான வாழ்க்கை. உலக அன்பு கடந்து போகுது, அன்பு மறைந்து போகுது, இல்லை அன்பு மாறி போகுது, உறவின் அன்பு உதறி தள்ளுது. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இயேசு இல்லா வாழ்க்கை மாயையான வாழ்க்கை. எல்லாமே மாயை, இயேசு இல்லா வாழ்க்கை மாயையான வாழ்க்கை. இயேசு இல்லா வாழ்க்கை மாயையான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு சொன்னா அது மாயையான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவோமா? அநேகர் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசுவுக்காக நாங்கள் ஒன்று செய்ய ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், சபைக்கு உதவியா இருக்கலாம், போதகருக்கு உதவியா இருக்கலாம், டிராக்ஸ் ஊழியம் செய்யலாம், குடும்ப ஜபங்கள் நடத்தலாம். பல காரியங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உங்களை நீங்களே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நான் உமக்காக நாங்கள் ஒன்று செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை உங்க தீர்மானத்துல நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு இருக்கலாம். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏற்ற காலங்கள் வரும்பொழுது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அந்த நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லை, மிக அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு 7 பேர் 6 பேர் அழகாய் பேசினீர்கள். உண்மையாகவே மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. ஒரு குறுகிய காலத்துல நன்றாக அழகா எல்லாரும் வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பேசும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. நம்ம உடையார் ஐயா ஆங்கிலத்துலலாம் வர பேசுறாரு. பயங்கர எனக்கு அப்படியே பூஸ்டா இருந்தது. என்னடா ஐயா இங்கிலீஷ்ல கூட பேசுறாரு அப்படின்னு யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாய் நல்லா பாடினீங்க, அழகாய் பாடினீங்க. இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடக் கூடாது. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நாம போக வேண்டும். ஆனா நான் மட்டும் போக கூடாது. ஏன் கூட அநேகரை நான் என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. உலக நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். உலக நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். உலக நம்மை கைவிட. பாட்டு பாடும்போது நீங்க காணிக்கை எடுக்கும்படி அன்பா கேட்டு. தேவன் நம்மை கைவிட மாட்டார். குற்றமறி நாட்களை கர்த்தர் அறிகிறார். குற்றமறி நாட்களை கர்த்தர் அறிகிறார். நம் வழிகளை நோக்கி பார்க்கிறார். நாளும் நம்மை காக்கிறார். நம் வழிகளை நோக்கி பார்க்கிறார். நாளும் எழுதி 10 வருடம் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாமலே இருந்தார். அதுக்கப்புறம் தான் 10 வருடம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா ஆர்ட் போய் செக் பண்ணும்போது மெயின் வால் பாட்டு அப்படின்றாங்க. இந்த பாட்டு ஆண்டவர் சொன்னாரா உலக கைவிடலம்பா. நான் நினைச்ச மாட்டேன். அந்த மெயின் வால் ஆபரேஷன் பண்ணும்போது யோசிச்சு டாக்டர்லாம் வயசாயிடுச்சு, அவருக்கு எப்படி பிளட் எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு 40 மணி நேரம் ஆபரேஷன் நடந்தது. நாங்கெல்லாம் அந்த ஆபரேஷன் தேட்டருக்கு பக்கத்துல இருந்தோம். நான் 1 மணி நேரமா முழங்கால் பண்ணிட்டேன். ஆனா எங்க மாமியார் வந்து 4 மணி நேரம் முழங்கால் இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? அதுதான் அவருடைய சரீரத்துல பாதி என்பது கிடையாது. ஜெப வீரன் நினைக்காம மறக்கவே முடியாது. 4 மணி நேரம் ஐயா உள்ள இருந்து மாற்றிருக்கு. அந்த சாரி என்னது என்ன சொல்றாங்க, அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்து வெளியில அந்த பக்கம் மாலைக்கு கொண்டு வருகிற வரையும் எங்க மாமியார் என்ன செய்யுது? முழங்கால இருந்து இருந்துவே இல்லை. இந்த பாடல் ஒரு சாட்சியோட பாடலுங்க. முதல்ல நம்மை கைவிடலாம், மருத்துவர் கைவிடலாம், யார் கைவிட மாட்டாங்க.
மரிநாட்களை கத்தருகிறார். புத்தம் மரிநாட்களை நம் வழிகளை நோக்கி பார்க்கிறார். இயேசு என்னாலும் நம்மை காக்கிறார். இயேசு என்னாலும் நம்மை காக்கிறார். உலக நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். தந்தை தாயும் கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். காலையில விழித்திரு கர்த்தரை துதிக்க. காலையில விழித்திரு கர்த்தரை துதிக்க. நீ அனுதினம் அவரை தேடிடு. என்னாலும் போற்றி பாடிடு. நீ அனுதினம் அவரை தேடிடு. இயேசுவை என்னாலும் போற்றி பாடிடு. இயேசுவை என்னாலும் போற்றி பாடிடு. உலக நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். தந்தை தாயும் கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அக்கிரமங்கள் யாவையும் மன்னித்து விட்டார். அக்கிரமங்கள் யாவையும் மன்னித்து விட்டார். நோய் பிணிகளை குணமாக்கினார். இயேசு கிருபையும் நமக்கு தந்தார். நோய் பிணிகளை குணமாக்கினார். இயேசு கிருபையும் நமக்கு தந்தார். இயேசு கிருபையும் நமக்கு தந்தார். உலக நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். தந்தை தாயும் கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். உலக நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகம், உறவுகள், மருத்துவர்கள், நம்பினவர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, ஒருவேளை மனைவி கணவனை கைவிடலாம், கணவன் மனைவியை கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம், பெற்றோர் பிள்ளைகளை கைவிடலாம். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில இன்றைக்கு நீங்க இருப்பாயானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை முன்குறித்தேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். இதோ நான் உன்னை கைவிடுவது இல்லை. நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பரிதபித்தாரே. உங்களையும் என்னையும் கைவிடாம இருப்பதற்காக தான், அதற்காக தான் அவருக்கு அந்த பரிதபிப்பு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கலங்காது. கர்த்தர் உன் வலது கரத்தை பிடிக்கிறார். அநேகருடைய பலவீனங்களை, அநேகருடைய சரீரத்தில் காணப்படுகிற சத்துருவின் போராட்டங்களை தேவன் இப்பொழுதே தொடுகிறார்கள். அநேகரை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்கள் நுகங்கள், உங்கள் பலவீனங்கள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உங்க கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. ஒருவேளை உங்க தாய் உங்களை விட்டு மறந்து போயிருக்கலாம், தகப்பன் உங்களை விட்டு மறந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற காலை தொடங்கி இம்மட்டமாய் காத்திருந்த உங்களை என் தேவன் ஒரு நாள் மறப்பதே இல்லை. அதனாலதான் சொன்னார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொண்டே என்று சொன்னாரு. பூமியில மட்டும் அவர் நமக்கு தேவன் அல்ல, பரலோகத்தில் அவர் தான் நமக்கு தேவன். கண்பான தேவ பிள்ளையே, சோர்ந்துடாத, கலங்கிடாத. கர்த்தருடைய கைவிட மாட்டார். அவருக்காக வாழு. இன்னைக்கு ஜெபித்தீங்க, அநேகர் பேசுறீங்க, இதோட விட்டுறாதீங்க. நிறைய வேதத்தை தியானிங்க, தொடர்ந்து தியானிங்க. நேரம் கிடைக்கும் பொழுது டைரி எடுத்து எழுதி வைங்க, குறிப்பெடுத்து எழுதி வைங்க. ஒரு நாள் வரும், நீங்க ஒரு இடத்துல பிரசங்கியார மாறுவீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவாரு. கவலைப்படாதீங்க. அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துவீங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்மை ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. நன்றியப்பா. கூடி வந்து யாவரை நீர் ஆசீர்வதியும்.
இவர்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் தாரும். உங்க வீட்டை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், உறவுகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் வந்து கலந்து கொள்ள முடியாம போன ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் 2 வீலர்ல புறப்பட்டு போகும் பொழுது பாதுகாப்பு தான் கேட்டோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வழுவாதபடி நம்மை காக்கவும், மாசற்றவராய் மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்தவும் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிமணி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் அன்பு தலைமை போதகரோடு கூட, அவர் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு கூட, கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடு கூட, குடும்பங்களோடு கூட, 7-6 வார்த்தைகளை பேசின, பாடின, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட, இந்த உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் தங்கியிருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு போய் வாங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.